Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அக்கா எப்போ லாங் வீடியோ போடுவீங்க அப்படின்னு. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாளும் ரோட்டரியில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தது அப்படின்னு கோயம்புத்தூர் போயிருந்தேன். போயிட்டு வந்து டயர்டாக இருந்தது அப்படின்னு லாங் வீடியோ ஷூட் பண்ணவே இல்லை. இந்த வீடியோ ஏப்ரல் 1 எடுத்தது. ஏப்ரல் 1 டயட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இன்னிலேருந்து டயட்டு ஒர்க் அவுட்டுன்னு ஃபாலோ பண்ண போகிறேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வந்து சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சு பீட்ரூட் பொரியல் தான் பண்ணேன். என்னம்மா வந்துட்டிங்களா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் மயிலினி இப்போ ஃபோன் பண்ணி என் கூட சண்டை கட்டுறா. ஏன் உங்களை பெரியம்மா ரேவதியத்தை கூப்பிட்டு போச்சு, ஏன் நீ கூப்பிட்ட அப்படின்னு என் கூட சண்டை போடுறா. என்ன பண்ணா? உங்கள்கிட்ட என்ன சொன்னா? போவேண்ணான்னு சொல்லலை உங்களை சொன்னாலா? எங்க அவளை காணா? கண்மணி, உனக்கு அம்மா மேலே கொஞ்ச நாச்சும் பாசம் இருக்கா? நான் கோயம்புத்தூர் போன அன்றைக்கி தான் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சது. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. வாங்கம்மான்னு கூப்பிட்டதுக்கு 2 நாள் கழித்து வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ரேவதி அக்காவை கூப்பிட்டு வர சொன்னேன். அதான் வந்ததும் கேட்டுட்டு இருந்தேன். ஏம்மா கொஞ்ச நாச்சும் பாசம் இருக்கா, வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு லீவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வெளியே எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணவே இல்லை. நாங்கள் சீக்கிரம் எங்கேயாவது ட்ரிப் பிளான் பண்ணணும். பிள்ளைங்க வந்ததும் கொஞ்சம் நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து ஷட்டில் கிளாஸ் போகவே இல்லை. சரி இன்றைக்கி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு போனேன். போகிற வழியில் கையலுக்கு வந்து டென்டல் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கையில் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கா, அம்மா பல்லு விழுந்து முளைச்சதுலேருந்து ஒரு மாதிரி எத்திகிட்டே இருக்குது, நம்ம போய் காட்டணும், கிளிப் போட சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. சரி இன்றைக்கி டைம் இருக்குது போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னதுமே கையில் வந்து என்னம்மா பல்ல பிடுங்கிடுவாங்களா அப்படின்லாம் கேட்டுகிட்டே வந்தா. அவள் பயந்து கேட்கவும் கண்மணிக்கு ஒரே குஷியாயிடுச்சு. போச்சு உன் பல்ல பிடுங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவளை பயமுறுத்திட்டே வந்தா. அவள் பயப்பட்டா இவளுக்கு குஷியாயிருது, இவள் பயந்தா அவளுக்கு குஷியாயிருது. அங்கே நிறைய சீரியல் ஆக்டர் மாடல்ஸ் அவங்களோட ஸ்மைல் கரெக்ட் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் மேபி யூ அப்படின்றத பார்த்தோன்னே கையில் அடுத்து உன் ஃபோட்டோ போட்டலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம், கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன சொன்ன? ஆமாம், அதுக்கு தான் வந்திருக்கோம். அது டாக்டர் சொல்லட்டும், நீ சொல்லக்கூடாது. ஹர்ஷன் போட்டுக்க மாதிரி போட்டுக்கலாமா? ஆமாம், அலைனர் போட்டால் மாட்டாது, கழட்டி வச்சுக்கலாம். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அதை படிக்க தெரியுமா உனக்கு ஃபஸ்ட்டு? சரி புக்கு டைட்டில் படி. டைட்டில் படிச்சு காமிச்சிருப்பா முன்னாடி இங்கே. இதை படிச்சு காட்டு. 100 inspiring stories. சரி நீ கீழே இருக்கிறத படி. கையில படி. எது? இது பேர் படி. To enrich your life. சூப்பர். படிச்சிருச்சு. என்ன நினைச்சாரு? காசு கட்டி படிக்க வைக்கிறேன். வாசி கத்தாங்க. இத வாசி. பெரிய வார்த்தையா இருக்கே. இங்க காமி. அங்க இருக்கிறத படி. அங்க என்ன போட்டிருக்கு? அது என்னது? குளோபலி, கரெக்ட். டாக்டர் வர்ற வரைக்கும் வெயிட்டிங் ரூமில் கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். கையில் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். கிளிப்பு போடலாமா இல்லை அலைனர் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது டாக்டர் சொல்லட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கண்மணியை கொஞ்சம் நேரம் புக்கெல்லாம் ரீட் பண்ண சொல்லி அவளையும் கொஞ்சம் நேரம் வம்பளுத்துட்டு இருந்தோம். கையில் உள்ளே கூப்பிட்டது பயம் வந்துருச்சு. கண்மணிக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக தான் போனோம். பல் வரிசை எப்படி இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளிப் போடணுமா அலைனர் போடணுமா, ஸோ இதெல்லாம் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் போனோம். காட்டாத. நல்லா சொல்லு.
மஞ்சள் கலரில் இருக்குப்பா. பல்லே இழக்கிறது இல்லையா? இது நான் ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஆட்டாதீங்க சரிங்களா. கையில் மார்னிங் ஒரு தடவை, நைட்டு தூங்க போகிறப்போ ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்குவா. இருந்தாலும் பல்லில் வந்து நிறைய கரை இருந்தது. டாக்டர் வந்து எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கைலுக்கு பல் வரிசை கொஞ்சம் அமைப்பு இல்லாமல் தான் இருக்குது. அலைனர் போடுற மாதிரி இருக்கும். பல்லு இன்னும் கொஞ்சம் விழுக வேண்டியது இருக்குது. அது எல்லாமே விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம அலைனர் என்ன போடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைலுக்கு விழுந்த இடத்துல ஒரு பல்லு முளைக்காமல் முட்டிட்டு இருக்கு. அது பக்கத்தில் இருக்க பல்லு விழுந்தாதான் அது வந்து வளரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது விழுந்தாதான் இது வந்து மேலே வரும். அப்படி புடிங்கணும். ஆயிடுச்சுங்களா? இல்லை, 10 முடிஞ்சிருச்சு. 10 முடிஞ்சு 11 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா, மார்னிங் இப்படி விளக்கணும், உள்ளேயே சேர்த்து பண்ணணும். இங்கே பாருங்க, ப்ரஷ் இருக்கா, இதுதான் ப்ரஷ்ன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ரவுண்டிங் மோஷனில் சரியா. உள்ளே வந்து அந்த ப்ரஷ்ஷை வந்து இப்படி வச்சுக்கணும் சரியா. வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வளர்க்கணும். சரியா. ஸோ வந்து ப்ரஷ் எல்லா பக்கமும் போனால் தான் வந்து அழுக்கு போகும். அதே மாதிரி எவ்ரி டைம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி மவுத் வாஷ் பண்ணணும். புரியுதுங்களா? மவுத் வாஷ் பண்ணலாட்டி இந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெர்ம்ஸ்லாம் உட்காந்துச்சு அப்படின்னா வயிற்றுக்குள்ளே பூச்சி போய் அப்புறம் நீங்கள் பூச்சியாக மாறிடுவீங்க. ஓகேயா? சரிங்களா. ஸோ வந்து வாயில் வந்துட்டு எந்த ஒரு ஃபுட்டும் வந்து உட்காரக்கூடாது சரிங்களா. அப்படி நம்ம நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பணும் சரியா. கைலுக்கு எல்லாமே செக் பண்ணிவிட்டு என்ன ஏது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ டாக்டர் வந்து ஏப்ரல் 12, 13 அலைனர் கார்னிவல் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அலைனர் கார்னிவல் அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டென்டல் செக்கப் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம். அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாஸ்பிட்டலில் எல்லாமே முடிச்சுட்டு நேராக கடைக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே லேட்டு தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு கடைக்கு வந்தோம். மதியம் லன்ச் டைமுக்கு தான் கடைக்கு வந்தோம். வந்ததும் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுறலாம், அவங்களா சாப்பிட்டா லேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நானே ஊட்டி விட்டுட்டேன். லஞ்சு முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். பிள்ளைங்களும் ஷட்டில் கிளாஸ் போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டிவி ஆஃப் பண்ணிட்டு வா, போகலாம், வீட்டுக்கு போகலாம். லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வா, லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வா. வீட்டுக்கு வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ, யார் இந்த பேய்? யார் இந்த பேய்? வில்லன். ஆளு வந்தாங்க கரெக்ட். சுதனும் மாமாவும் இன்றைக்கி போய் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. மாமா மொட்டை அடித்து நாங்கள் பார்த்ததே இல்லை, வீடியோ காலில் பார்த்தோம். கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அக்காங்க கூட பேசிகிட்டே நைட் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். தோசை ஊற்றி தரேன், அது கூடவே ஃபிஷ் வச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை எங்களுக்கு ஃபிஷ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை மட்டும் பொரிச்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் டின்னர் வந்து 7 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்தது. காலையில் நான் எந்திரிக்கும் போதே எல்லோரும் சேர்ந்து எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் டீ மால்ட்டு அப்படின்னு வச்சு கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு போனால், சமைச்சு முடிச்சுட்டு அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்னாங்க. சரி ஓகே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். சமையல் வேலையை முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வேலை நிறைய இருந்தது. இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணவே முடியல. சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். சாதம் வடித்து ரசம் வச்சு கூடவே வந்து கமலை சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவங்க எல்லாருக்கும் தோசை ஊற்றி தக்காளி சட்னி வச்சு கொடுத்தேன். டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓடிடியில் மொவானா 2 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பப்பாளி இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். அம்மா போயிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வரேன். லவ் யூடா தங்கம், பாய். சூதானமாக இருங்க, தலைக்கு குளிங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு, 2 நாளைக்கு ஒரு தடவை தலைக்கு குளிங்க என்ன, சரியா? பரவாயில்ல, குளிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பிள்ளைங்க வீக்லி 3 days ஷட்டில் கிளாஸ் போவாங்க. இப்போ லீவ் விட்டனால இன்றைக்கி கடைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கடைக்கு கிளம்பிட்டோம். ராஜேஷ் கிச்சனில் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஸ்டாக் எல்லாத்தையும் எக்ஸல் ஷீட்டில் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 நாளாக வந்து ஸ்டாக் வந்து என்ட்ரி போடலை. ஸோ அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ரொடக்ஷன் பண்ணி பேக்கெட் போட்டது எத்தனை இருக்குது, ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ராஜேஷ் கிச்சனில் ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. எப்போவுமே ஒரு பேட்ச் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பேட்ச் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஊற வச்சு அந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த தடவையும் அதே மாதிரி தான்
பண்ணோம். அரைச்ச மாவு வந்து டக்குன்னு காலி ஆகிடுச்சு. ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ராகி வந்து கூழ் மாதிரி செஞ்சு நம்ம வெயில் காலத்தில் வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம கம்பும் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி மாவு பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ப்ராசஸை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. கமல் ஸ்கூல் பாய் மாதிரி இருக்க. வேணாம் 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 வேணாம். ஷோல்டர் பேகு, லஞ்ச் பேகு, ஸ்கூல் பாய் மாதிரியே இருக்கு. இப்போலாம் ராஜேஷ் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. கமல் இதை பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டால், நீ தான் ஓனர், நீ தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் எல்லா பொறுப்பையும் என் தலையில் கொடுத்துட்டாங்க. கமல் பார்த்துட்டு இருந்த நிறைய வேலைகளை எனக்கு கற்றுக் கொடுத்து இதையும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு லேப்டாப்பில் வேலையே இல்லைன்னு நினச்சேன். பட் ஆனால் போய் உட்காந்தேன் அப்படின்னா அதில் தான் நிறைய வேலை வருது எனக்கு. இப்போ ஃபுல் டே வந்து வேலைன்னு ஓடிட்டேன். ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிறப்ப வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.